அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு இப்படி ஒரு அவலமா? 2 கர்ப்பிணி பெண்கள் ஒரே ஸ்ட்ரெச்சரில் கொண்டு செல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். அரசு மருத்துவமனைக்காக தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்குமா? கேள்விகளை எழுப்பி வரும் பொதுமக்கள். அரசு மருத்துவமனையில சமீப காலமாவே ஸ்ட்ரெச்சர் தள்ளுறதுக்கு ஆள் பற்றாக்குறை, அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களுக்கு நோயாளிகளை கவனிக்கிறதுக்கு அங்க சரியான ஆட்கள் இல்லாததால நோயாளிகள் ரொம்பவே சிரமப்படுறதா குற்றச்சாட்டு ஒண்ணு எழப்பட்டிருக்கு. இந்த நிலையில எழுந்திக்க முடியாத நோயாளிகள், வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கு எக்ஸ்ரே ஸ்கேன்கள், அதுக்கப்புறமா எக்கோ, இந்த மாதிரியான பல்வேறு முக்கியமான பரிசோதனைகளுக்காக அந்த நோயாளிகளை வார்டுக்கு கொண்டு போறது, அந்த மாதிரி பல்வேறு பரிசோதனை கூடங்களுக்கு கொண்டு போறதுக்காக இந்த ஸ்ட்ரெச்சர்கள் தேவைப்படும். ஆனா இந்த ஸ்ட்ரெச்சர்களை தள்ளிட்டு போறதுக்கு பணியாளர்கள் பற்றாக்குறையா இருக்காங்க அப்படின்ற பரபரப்பு தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. இந்த நிலையில மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில பிரசவ வார்டுல சிகிச்சை பெற்று வந்த மதுரை வாடிப்பட்டி, அதுக்கப்புறமா திண்டுக்கல்ல சேர்ந்த கர்ப்பிணி தாய்மார்கள், அவங்க 2 பேருக்கும் இதய நோய் பாதிப்பு இருந்ததா கூறப்படுது. இவங்களுக்கு பரிசோதனை பண்றதுக்காக கூப்பிட்டிருக்காங்க. ஆனா அப்போ அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போறதுக்கு பணியாளர்கள் இல்லாததால 2 கர்ப்பிணி பெண்களையும் ஒரே ஸ்ட்ரெச்சர்ல உட்கார வச்சு அங்க இருந்த ஒரு பணிப்பெண் அந்த 2 கர்ப்பிணி பெண்களையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. இதுல முன் பக்கமா இருந்த அவங்க இழுக்க, பின் பக்கமா அவங்களுடைய உறவினர்கள் அவங்களை தள்ளிட்டு போறாங்க. எப்ப வேணா அந்த ஸ்ட்ரெச்சரோடைய சக்கரம் உறிஞ்சு விழலாம் அப்படின்ற பயத்திலேயே அந்த பெண்கள் எழுந்திருக்காங்க. இதை தொடர்ந்து சுகாதாரத்துறை இதை உடனடியா கவனிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் ஆனந்தராஜ் அப்படின்றவர் கோரிக்கை விடுத்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில கர்ப்பிணி பெண்கள் 2 பேரை ஸ்ட்ரெச்சர்ல அழைச்சிட்டு போன இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த பணிப்பெண் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹார் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.